செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை அதிமுகவில் இணையக் கோரி கொலை மிரட்டல் விடுத்த அமைச்சரின் ஆதரவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுமார் 300க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் பேரணியாக சென்று சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளரிவெளி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வீரன். தேமுதிகவைச் சேர்ந்த அவரை தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரும் எடப்பாடி ஒன்றிய கவுன்சிலருமான அசோகன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கட்சியில் சேரும்படி வலியுறுத்தியுள்ளனர். இதற்கு வீரன் மறுத்ததை அடுத்து அதிமுக அமைச்சரின் தொகுதியில் இருந்து கொண்டு உன்னால் எந்த பணியும் செய்ய முடியாது என்றும், அமைச்சரின் முன்னிலையில் அதிமுகவில் சேரவில்லை என்றால் கொலை செய்து விடுவதாகவும் அசோகன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் இணையாவிட்டால் வீரனை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீரன் மேட்டூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். பார்த்திபன், மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட தேமுதிகவில் பேரணியாக சென்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் கொலை மிரட்டல் விடுத்த அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். சேலத்தில் தேமுதிக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று காலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தில் சர்க்கரை ஆலை நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை தொழிலாளர் நலவாரிய தனி துணை ஆணையர் உமாதேவி தலைமையில் நடந்தது. பல்வேறு தொழிற்சங்கங்களின் சார்பில் அதன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆலை நிர்வாக தரப்பின் சார்பில் தொழிலாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் நிர்ணயம் செய்யப்படும் என்ற கோரிக்கையை அடுத்து தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இன்றைக்கு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் திரும்ப பெற்று கொண்ட நிலையில் போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் திரும்ப பெறுகிறது. ஆதரவு என்ற நிலையை நாங்களும் விலக்கிக் கொள்கிறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்களின் மற்றொரு பிரிவினர் முன்பு திட்டமிட்டபடி 21ஆம் தேதி உண்ணாவிரதம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதியிலிருந்து ஊதிய உயர்வு கேட்டு சர்க்கரை தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசுடன் சித்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பாளையங்கோட்டையில் உள்ள அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் பல மாதங்களாகியும் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்காததை கண்டித்து கடந்த 11 நாட்களாக மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்ட நிலையில் போராட்டத்தின் 11வது நாளாக இன்று தமிழக அரசு மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக மாணவர்கள் அறிவித்துள்ளனர். இதன்படி மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இன்னைக்கு அதிரடியா இதனால் அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதிரடியாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கோம். கல்லூரி வகுப்புகள் தொடங்கும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறோம். சேலம் அருகே நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் மாவட்டம் மல்லூரிலிருந்து தாதகாப்பட்டி உழவர் சந்தைக்கு காய்கறிகள் ஏற்றிக்கொண்டு சரக்கு ஆட்டோ ஒன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது நாமக்கல் செல்லும் சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது சரக்கு ஆட்டோ பலமாக மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த மாணிக்கம்மாள், ஓட்டுநர் மணி மற்றும் சம்பூர்ணம் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஆட்டோவில் பயணம் செய்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே மதுபான பாட்டில்கள் ஏற்றிக்கொண்டு திருப்பூர் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று கனககிரி என்னும் இடத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மீது மோதியதில் கோபிகுமார் மற்றும் சஞ்சய் ஆகியோர் பலியாகினர். லாரியின் உதவியாளர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த வழக்கு குறித்து நடந்த விசாரணையில் லாரி டிரைவர் குடிபோதையில் இருந்ததாலேயே இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன் 100க்கும் மேற்பட்ட கிராமிய கலை தொழிலாளர்கள் இசைக்கருவிகளை இசைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமிய கலைஞர்களுக்கு தனியாக மருத்துவ காப்பீடு திட்டம், நலிந்த கலைஞர்களுக்கான ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும், பள்ளி கல்வி பாடத்தில் கிராமிய கலை பாடத்தை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லிசை, நையாண்டி மேளம், தப்பாட்டம், நாதஸ்வரம் போன்ற கருவிகளை இசைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நூதன போராட்டத்தை ஏராளமான மக்கள் பார்த்து ரசித்தனர். பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கிராமிய கலைஞர்கள் அளித்தனர்.
20 அம்ச கோரிக்கைகளை வைத்து நம்முடைய கிராமிய கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்னால் வைத்து மாபெரும் இசை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் மஞ்சளுக்கான விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு நகரம் உலக அளவில் மஞ்சள் உற்பத்திக்கு பெயர் போனது. கடந்த 2010ஆம் ஆண்டு வரை மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 17,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த சில மாதங்களாக குவிண்டாலுக்கு 4,000 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகி வரும் மஞ்சள் உற்பத்திக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வரை செலவு ஏற்படுகிறது. இதனால் 6,000 ரூபாய் வரை தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்றும், ஆகவே மஞ்சள் விலையை நிர்ணயிக்கும் உரிமையை விவசாயிகளுக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த விலை நிர்ணயம் நாடு முழுவதும் ஒரே சீரான முறையில் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோபி, ஈரோடு, நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். வருகிற மார்ச் 2ஆம் தேதி ஈரோடு மாநாட்டுக்கான ஆயத்த கூட்டமாக கோபி தாலுகா மஞ்சள் விவசாயிகள் மாநாடு நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பேர் பங்கு கொள்ளும் அந்த மாநாட்டில் முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்படும். சென்னையில் உள்ள புனித மேரி பள்ளி ஆசிரியை உமா மகேஸ்வரி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை மெமோரியல் ஹால் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக செயலாளர் பூபாலன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், போர், இயற்கை சீற்றம் போன்றவற்றில் உயிரிழப்பவர்களுக்கு அரசு நிவாரணத் தொகையும் மற்ற சலுகைகளும் வழங்குகிறது. ஆனால் ஆசிரியை ஒருவர் வகுப்பறையில் படுகொலை செய்யப்பட்டு இத்தனை நாளாகியும் அரசு எவ்விதமான நிவாரண உதவியையும் இதுவரை அறிவிக்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்த அவர், பள்ளி ஆசிரியை உமா மகேஸ்வரி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும் அவர்களது குழந்தைகளின் கல்விக்கான செலவை அரசே ஏற்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். சமுதாயத்தில் பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற சுயநல நோக்கத்தோடு தேர்ச்சி விகிதம் மற்றும் மதிப்பெண்களை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மாணவர்கள் மீது கல்வி சுமையை ஏற்படுத்தும் கல்வித்துறை நிர்வாகத்தின் மெத்தன போக்கையும் கண்டிப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். வரக்கூடிய காலங்களிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் அடங்கிய கூட்டத்தை கூட்டி அடுத்து நாம் எடுக்க போகின்ற நடவடிக்கையை திட்டமிட இருக்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். திருவள்ளூரில் தனியார் கம்பெனி ஒன்றில் பணிபுரியும் ஊழியர் வீட்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மற்றும் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருவள்ளூர் அடுத்துள்ள மேல் நல்லாத்தூரை சேர்ந்தவர் பரிமேல் அழகர். இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். நேற்று இரவு நேர பணிக்கு சென்ற பரிமேல் அழகர் பணியை முடித்துவிட்டு இன்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டில் உள்ள பீரோவின் பூட்டு உடைக்கப்பட்டு 10 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள், பட்டுப்புடவைகள் என சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சீர்காழிக்கு அருகில் உள்ள புங்கனூர் கிராமத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட மின்தடையின் போது வீடு மற்றும் 4 கடைகளில் மர்ம நபர்கள் புகுந்து கொள்ளையடித்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. அந்தரத்தில் நிற்பது என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயமாகும். பறவைகள் சிறகுகளின் உதவி கொண்டு பறக்கிறது. ஆனால் அதிக எடை கொண்ட மனிதன் அந்தரத்தில் நிற்பதோ மிதப்பதோ இயலாத காரியம். ஆனால் இங்கே ஒரு பெண் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். புராண காலத்தில் முனிவர்கள் அந்தரத்தில் நின்று கொண்டு தவம் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு சம்பவம் இன்றைய காலகட்டத்தில் நடைபெறுவது ஆச்சரியம்தானே? பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல், கட்டிடங்கள் சேதம், பலர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.